இந்த மது பழக்கத்தினால உங்களுக்கு என்னென்ன பாதிப்புகள்லாம் ஏற்பட்டதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? மது பழக்கத்தினால ஐ டோன்ட் நோ. இது இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரியாது. நான் பார்ன் கிறிஸ்டியன். ஆனா பிளாக் மேஜிக்ன்னு ஒண்ணு இருக்குதான்னு இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு சில விஷயங்கள் நடந்தது. அப்ப அந்த நடந்த விஷயத்துல, அந்த மதுல தான் மிக்ஸ் பண்ணி குடுத்தாங்கன்றது ஃபர்ஸ்ட் வந்து ஓ! அதுதான் பெரிய அடி ஃபர்ஸ்ட்டு. ஓ! ரொம்ப கான்ஷியஸான ஒரு ட்ரிங்கரா இருந்தேன். எனக்கு ஹை ஆவுதுன்னு தோணுச்சுன்னா, அது எவ்வளோ பெரிய பார்ட்டியா இருந்தாலும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் விடமாட்டாங்க. கிளம்புறதுக்கு விடமாட்டாங்க. பாத்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிட்டு வர்றது தான். ஸோ அதில நடக்கல. ஆனா எனக்கு நடந்த ஒரு கான்ட்ரோவர்சில நான் போய் ஒரு பேமெண்ட் வாங்குறதுக்கு ஒரு இடத்துக்கு போறோம். அங்க வர சொன்னாங்க. எல்லாரும் தண்ணி அடிச்சிருக்காங்க. என் நல்ல நேரம் அன்னைக்கு நான் அடிக்கல. இல்லன்னா அந்த ஃபுல் இதுவும் என் மேல வந்திருக்கும். ஸோ எல்லாமே அது பார்ட்டி இன்னொன்னு என் கான்டாக்ட்ஸும் சரிங்களேன். ஒரு ஸ்டேஜுக்கு மேல அந்த பார்ட்டி, தண்ணி அப்படின்ற ஸ்டேஜ்ல தான் பிரச்சனையும் வருது, எல்லாமே வருது. ஸோ ஐ திங்க் அது மெஜாரிட்டி அத உட்ட பிறகு 90% நிம்மதி அங்கேயே வந்துருச்சு. ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம். ஸ்மோக்கிங் ஐம் ட்ரையிங் ஜி. ஆல்மோஸ்ட் விட்டுட்டேன். பட் ஆக்சுவலி ஒரு 6 மந்த்ஸ் விடுறேன், 3 மந்த்ஸ் திருப்பி ஸ்டார்ட் பண்றேன். அந்த மாரி போயிட்டு இருந்துச்சு. இப்போ நான் கேரளால பேசி ஃபைனல் பண்ணி ஒரு இடம் பார்த்துருக்கேன். பார்த்தா ஸ்மோக்கிங்க்கு டீடாக்ஸ்ன்னு ஒண்ணு வச்சிருக்காங்க. லங் டீடாக்ஸ்ன்னு. ஸ்மோக் ஹேண்ட் ஓவர் பண்ணி குடுத்தோன்னே யார்ட்ட நம்ம ஓடிடி பிளாட்ஃபார்ம்ட்ட ஹேண்ட் ஓவர் பண்ண கையோட அங்க போய் இந்த ஸ்மோக் குடுத்த உடனே அந்த ஸ்மோக் விடுற ஐடியாவா? இங்க இருக்கிற ஸ்மோக் போனோனே, அந்த ஸ்மோக் உள்ள போற ஸ்மோக்கும் நிறுத்திடலான்னு ஒரு ரொம்ப எப்படி சொல்றதுன்னா, ரொம்ப ஸ்டபர்ன் சில விஷயம். எனக்கு ஒரு விஷயம் வேணும்னா, அடம் புடிச்சு எவ்வளோ வருஷமானாலும் அது பண்ணுவேன். அதே மாரி ஃபர்ஸ்ட் இத்தன வருஷம் தோணாத ஒரு விஷயம், இந்த வருஷம் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா தோணுது. விடணும்னு. ஸோ அதனால அதனால தான் ஐ புக்ட் அங்க போறதுக்கு. இல்லன்னா நான் போயிருக்க மாட்டேன்.